மே 14, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் மேல் நினைவாயிருக்கும் கர்த்தரிடத்தில் உங்கள் வேண்டுதல்களை அறிக்கையிடுங்கள். Make your request known to the Lord who remembers you. சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனம். Psalm chapter 115 verse 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை படைத்தவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை விசாரித்து நினைத்திருக்கிறார். மனுஷனுடைய நினைவும் கர்த்தருடைய நினைவும் வேறாக இருக்கிறது. மனுஷனின் நினைவு ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்று விடுகிறது. ஆனால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான திட்டமோ அது பெரியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்க நினைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். The Lord remembers us and will bless you. My dear brothers and sisters, the Lord has thought of us. Our Creator has thought of us. Every day the Lord inquires about us. Man's memory and God's memory are different. Man's memory stops at a certain limit, but the great plan that the Lord has for us is great. The Lord intends to give you the peace. The Lord intends to make you a very happy. God wants to bless you and your family. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் புதிய விதமான நன்மைகளை, புதிய விதமான ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் தந்து அவர்களை வழிநடத்துகிறதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஆண்டவரை எங்களை நினைத்திருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படியாகவே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை நினைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை படைத்திருக்கிறீர், நீர் அவர் மேல் நினைவாய் இருக்கிறீர். அதே ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா, அதை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த மனுஷர்கள் ஆண்டவரே எங்களை குறித்த ஆண்டவரை வைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் ஆண்டவரே மறைந்து போகும். ஆனால் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த நினைவுகள், அந்த உன்னதமான திட்டம் அது பெரிதாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் ஆண்டவர் நீர் ஆண்டவரை அவளுக்கு தந்து அவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் விரிவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷனுடைய நினைவுகளுக்கும் கர்த்தாவே உம்முடைய நினைவுக்கும் ஆண்டவரே பல ஆண்டவரே அப்பா அர்த்தங்கள் உண்டு அப்பா. உம்முடைய நினைவுகள் பெரியவைகள் அப்பா. உம்முடைய நினைவுகள் ஆண்டவரே மகத்தானவைகள் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்பா நீ சமாதானத்தை கொடுக்கும்படியாக நினைத்திருக்கிறீரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சமாதான குறைவினாலே சண்டை சச்சரவோடு ஆண்டவரே அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறதான குடும்பங்களிலே கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அதே ஆண்டவர்களுக்கு தந்தவழி நீ வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி உண்டாகும்படியாக நீ நினைத்திருக்கிற ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னவர் அப்பா. அதே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படியாக நீர் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். அவளுக்கு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் மாறும்படியாக, கவலைகள் எல்லாம் மாறும்படியாக, கஷ்டங்கள் எல்லாம் மாறும்படியாக, கண்ணீர் எல்லாம் மாறும்படியாக ஆண்டவர் நீர் ஒரு பெரிய அற்புதத்தை பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை அவள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக நீ நினைத்திருக்கிற ராஜா. அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா குடும்பங்களும் கருத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா குடும்பங்களில் இருக்கிற அந்த குடும்ப உறுப்பினர்களும் கருத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் நீர் அவர்களுக்கு வேண்டி எல்லா நன்மைகளையும் தந்து அவளை வழிநடத்தும்படியாக நீ நினைத்திருக்கிற அந்த நினைவுகள் படியாக அப்பா நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இப்பொழுதும்
பலவீனத்தோடு ஆண்டவரே இந்த சமூகத்து முன்பாக ஆண்டவரே ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவளுக்கு நீர் கொடுத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல சுக வாழ்வை தருவீராக. அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுக வாழ்வை அவள் பெற்று வாழும்படியாக அவளுக்கு நீர் போதுமானவராக இருந்தவளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்த அநேக நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் ஆண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும்படியாகவும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா நீ தருவதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.